இப்போ பார்த்திபனுக்கு கொடுக்கப்பட்ட அந்த வழக்குல கொடுக்கப்பட்ட தீர்ப்பு நம்ம அதுக்கு மேல்முறையீடு செய்து அண்ணன் செந்தமிழன் சீமான், அண்ணன் வேல்முருகன் இந்த 2 பேருமே சாதிவாரி கணக்கெடுப்பு பேசுறாங்க. ஆனால் தமிழ் சாதிவாரி கணக்கெடுப்புன்னு பேசுங்க. இந்த சாதிவாரி கணக்கெடுப்பு நீ பேசுற மீண்டும் அந்த தெலுங்கு சாதிகள், கன்னட சாதிகள், மலையாள சாதிகள் நம்ம பட்டியலுக்குள்ளதான் வரும். ஏதாவது ஒரு பட்டியல வந்து தங்கும். ஆனா பிறமொழியாளர் ஓசி, அதாவது அதர் காஸ்ட் சொல்லி பிறமொழியாளர் அட்டவணைக்கு அவங்களை தள்ளனா இங்கே தமிழ் சாதி வாரி கணக்கெடுப்பு தேவை அப்படி நம்ம பேசணும். அவர்கள் அங்க கருகமணி அணிந்தார்கள். இப்போ அவங்க நம்ம போடுற முறுக்கு செயினை போடுறாங்க. நம்ம ஜல்லிக்கட்டு வச்சிருந்தோம், அவங்க ஏரோ மாட்டு போட்டி வச்சிருக்காங்க. ஆனா இங்கே அலங்காநல்லூர் ஜல்லிக்கட்டு தெலுங்கர் மாடு பிடிக்கிறது மாடை விடுறதுதான் தமிழன். அங்கே தெலுங்கர் கையில அலங்காநல்லூரே இருக்கு. கலாச்சாரங்களையும் முழுங்கி நிற்பதால் அவர்களை நாம் அடையாளங்கள் நம்மகிட்ட இருக்கக்கூடிய ஒரே விஷயம் சாதி என்று சொல்லக்கூடிய குடி. அப்படின்னா இந்த குடி அடையாளங்களை வைத்து நம்மை வேறுபடுத்தி விடுவார்கள் தான் இவர் அதை பெருமையாக காட்ட முயல்கிறார். 3 தசாப்தம் என்று சீமானனுக்கு ஒரு பெரிய விழா எடுத்தாங்க. இவங்க எல்லாம் பெரிய பாராட்டு மழை பொழிஞ்சாங்கல்ல. அப்போ அவர் ஒரு சரியான தத்துவத்தை முன்மொழிகிறார் என்று இவர்கள் அங்க பேசுனாங்க. எங்க அந்த மேடையில பேசுறாங்க. நீ தேர்தல் களத்துக்கு பேசுவாயா? பேச முடியுமோ நீயால? அதுக்கு உங்களுக்கு திராணி இருக்கா? எங்க அண்ணன் இவங்களை நம்புவாரு? நாங்க நம்ப மாட்டோம். நாங்கள் தம்பி தேங்கள் ரொம்ப தெளிவா இருக்கோம். இந்த சாதி மதமற்றவர் என்ற சான்றிதழ் பெரும் ஒரு முயற்சி, அதை ஒரு செய்தியாளராக இருப்பாங்க. அதுக்கு விளக்க உரை எழுதுறாரு. ஒரு குழந்தை பிறந்தோன்னா தொப்புள் கொடியை வெட்டிடுறாங்க. தொப்புள் கொடியை மட்டும் தாண்டா வெட்டுவாங்க, மரபணு மாறாதுன்றது இவருக்கு நம்ம சொல்ல முடியும். பார்த்திபன் தெலுங்கர், காதல் தெலுங்கர் சீதாவின் மீது தானே வந்தது. தெலுங்கர் சீதாவின் மீது தானே காதல் வந்தது. பாக்கியராஜ் தெலுங்கர், அவர் பார்த்திபனை உருவாக்கி அவங்களாம் நீங்க நல்ல நம்ம உச்சு கவனிக்க விளக்கலாம். அவங்களாம் நீங்க பாத்தீங்கன்னா ரொம்ப தெளிவா கன்னடர் அர்ஜுன் வந்து கன்னடர்களா இறக்குமதி பண்ணிப்பாரு. ரமேஷ் அரவிந்த் வரைக்கும் முரளி வரைக்கும் அப்படி கன்னடர்களா இங்க இறக்குமதி பண்ணிப்பாரு. ஒரு மலையாளி வந்தா மலையாளிகளா இங்க இறக்குமதி பண்றது. தெலுங்கர்கள் இங்க உட்கார்ந்து கொண்டே தெலுங்கர்களை இறக்குமதி செய்யறது. அந்த வேலை திட்டத்தில் ஒரு பெரிய அடி விழுந்து விடும் என்று தமிழனுக்கு இன்னும் தெரியல. ஓகே, ஆனா இதுல ஒரு கேள்வி. அவர் வந்து நோ காஸ்ட் நோ ரிலிஜியஸ்ட்னு ஒரு சர்டிபிகேட் வாங்குறதுனால மற்றவர்களுக்கு என்ன பாதிப்பு? இப்போ அவர் வந்து இப்ப ஏற்கனவே இங்க வந்து 5 பிரிவுகளா இருக்கிறோம். 5 பட்டியல் பிரிவு நமக்கு இருக்குது. இவங்க நோ காஸ்ட் நோ ரிலிஜியன் வரும்போது, சாதி மதமற்றவர் என்று இவங்க வரும்போது புதியதாக ஒரு பட்டியல் பிரிவை உருவாக்க வேண்டிய கட்டாயம் இந்த அரசியல் அமைப்புக்கு இருக்குது. அப்படி என்ன ஆகும்னா, ஏற்கனவே இவர்கள் எல்லா பட்டியல் பிரிவுகளிலும் 50 விழுக்காடு வரை இருக்கிறாங்க. தெலுங்கர்கள் நம்மளோடு, கன்னடர்கள் ஒரு 10 விழுக்காடு இருக்காங்க, மலையாளி ஒரு 10 விழுக்காடு இருக்காங்க. மீண்டும் இந்த பட்டியலுக்கு இவங்க தான் போவாங்க. யாரு? சாதி மதமற்றவர் என்ற தேவை இங்க யாருக்கு வேணும்னா பிற மொழியாளருக்கு இந்த தேவைப்படுது. சொக்கலிங்கபுரம் என்ற ஊரில் நாம் தமிழர் கட்சியின் பரப்புரை சம்பவத்தில் அங்கே வாழக்கூடிய தெலுங்கு மொழி பேசுற மக்கள் நீங்க இங்க வந்து எங்ககிட்ட ஓட்டு கேட்க கூடாது, சீமான் கட்சிக்கு நீ தாக்குறாங்க, எதிர் தாக்குதல் நடக்கு. இது ஒண்ணும் புதுதல்ல. 2016 இதை விட கொடூரமா இருந்துச்சு. அன்னைக்கு நம்ம 4 பேர் 3 பேரை போகும்போது ஊருக்குள்ள விட மாட்டாங்க. ஏன் ஈரோடுல நம்ம பண்ணை இயற்கை அங்காடி 100% இயற்கை வேளாண் தயாரிப்பு. தொடர்புக்கு 87 54 44 92 99. உலகில் எங்கு பிறப்பினும் தமிழ் கற்கலாம், கற்பிக்கலாம். Learn and teach Tamil from worldwide. avayarpadasali.org. நடிகர் மற்றும் இயக்குனர் பார்த்திபன் ஒரு நோ காஸ்ட் நோ ரிலிஜியன் அப்படின்னு சொல்லிட்டு சாதி மதமற்ற ஒரு சான்றிதழை வாங்கி இருக்கிறார். சாதிவாரி கணக்கெடுப்பு நீண்ட நெடிய நாட்களாக தமிழ்நாட்டுல மிக முக்கிய தேவையான ஒன்றா இருக்குது. அதாவது மொழிவாரி மாகாணங்கள் பிரிந்த பின்பு மொழியின் அடிப்படையில மாகாணங்கள் உடைக்கப்பட்டு மாநிலங்கள் உருவாக்கப்படுது. அப்போ தமிழருக்கென்று உருவான இந்த தமிழ்நாட்டில் மட்டும் தமிழ் சாதிகள் அன்னைக்கு கணக்கெடுப்பு, அது கணக்கெடுத்த பின்பும் நிறைவேற்றப்படாமல் போய்விட்டது. சட்டநாதன் அறிக்கை நிறைவேற்றப்படாமல் போனதுனால இங்கே வாழக்கூடிய பிற மொழியாளரும் தமிழரும் ஒரே பட்டியலின் கீழ் நம்ம வாரோம். ஆனா இந்தியா முழுமைக்கும் பிற மாநிலங்கள்ல அந்த மாநிலத்தை அந்த தாய்மொழியை சேராதவர்கள் எத்தனை ஆண்டு காலம் அங்கே வாழ்ந்தாலும் அவர்கள்
ஓசி அதர் காஸ்ட் அப்படிங்கக்கூடிய ஒரு அட்டவணையில தான் வர முடியுது. அதனால அந்த மொழி சார்ந்த அந்த இன சார்ந்த மக்களுக்கான எல்லாவித வேலை வாய்ப்புகளையும் அவங்களுக்கு முன்னுரிமை இருக்கு. அந்த நிலை முற்றிலும் மாறாக தமிழ்நாட்டுல இருக்குது. இப்ப நீங்க சொல்றீங்களா இந்த விஷயம், நோ காஸ்ட் நோ ரிலிஜியன் கூடிய சாதி மதமற்றவர்களுடைய இந்த விஷயம் வந்து ஒரு பெரிய கலாச்சார முன்னேற்றமாக, நாங்கள் பெரிய பகுத்தறிவாதிகள், நாங்கள் சாதியம் கடந்து விட்டோம், மதம் கடந்து விட்டோம் என்று தங்களை வெளிக்காட்டிக் கொள்வதற்காக மட்டும்தான் இங்கே இருந்தது. நடிகர் இயக்குனர் பார்த்திபனுக்கு முன்பு கயல் ஆனந்தி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நடிகை சென்ற ஆண்டு தன்னுடைய குழந்தைக்கு இந்த சான்றிதழுக்கு விண்ணப்பித்திருந்தார் என்ற செய்திகளை நான் பார்த்தேன். அதற்கு முன்பு இங்க ஒரு எழுத்தாளர் தன்னுடைய மகனுக்கு இந்த இதை வாங்கியிருக்கிறார். இன்னும் நிறைய பேர் பார்த்திபன் சொன்ன மாதிரி அந்த அந்த சான்றிதழுக்காக விண்ணப்பித்திருக்காங்க. ஆனா இந்த குறிப்பிட்ட நேரத்துல பார்த்திபன் அவர்கள் இந்த சான்றிதழை வாங்குவதில் மிகப்பெரிய உள்நோக்கம் இருக்குது. என்னன்னா, அவர் ஒரு சென்ற மாதம் ஆந்திராவில் ஒரு திரைப்பட விழாவுக்கு சென்ற இடத்துல தன்னை நாயுடுகாரு, நான் இந்த மொழியை பேசுகிறவன், நான் தெலுங்குக்காரங்கிறத அவர் அங்க வெளிப்படையா அவர் பேசுறாரு. போசு அங்கிட்டு போய் பேசுறாங்க. இங்க திராவிடம் சாதியம் இல்லை என்று பேசக்கூடிய தெலுங்கர்கள் சினிமா தளங்களில் அரசியல் தளங்களில் இருக்கவர்கள் பூராமே அங்க போய் இதை பேசுறாங்க. எப்போதுமே இந்த தெலுங்கர்கள் தெலுங்கர்களே சொல்லுவாங்க, மாற்று தெலுங்கர்களும் கன்னடர்களும் மலையாளிகளும் இங்க வந்து தன்னை ஒரு பெரிய பகுத்தறிவாதியாக, தன்னை பெரிய அறிவாளிகளாக, தங்களை பெரிய எழுத்து வல்லுநர்களாக காட்டிக் கொள்கிறார்கள். அதற்கு அவர்கள் கையில் எடுக்கக்கூடிய ஆயுதம் என்னன்னா, நாங்கள் மிதமான அரசியல் செய்யக்கூடியவர்கள், யாருக்கும் எதிரானவர்கள் அல்ல, நாங்கள் நடுநிலைவாதிகள் என்று. இதே பார்த்திபனுடைய படங்களை நீங்க பாத்தீங்கன்னா மிக ஒரு வித்தியாசமான கதையம்சம் கொண்டவைகளாக மனித சமூகத்துக்கு கலாச்சாரத்துக்கு எதிராகத்தான் அது இருக்கும். அது ரொம்ப முக்கியம். ஆனா இவ்வளவு காலங்கள் நாம் எதையுமே உற்று நோக்கவில்லை, எதையுமே நம்ம அதை சரியா தேர்வு பண்ணி பார்க்கல, கடந்து போனோம். நாங்களும் தொடர்ச்சியாக சாதிவாரி கணக்கெடுக்கு மிகப்பெரிய போராட்டங்களை முன்னெடுக்கணும். இந்த சின்ன சின்ன ஆர்ப்பாட்டங்களை இவங்களை அசைத்து பார்க்காது கோரிக்கைகள் வைத்தோம், முன்னெடுத்தோம், பல விஷயங்கள். ஆனா தீர்க்கமான முடிவுக்கு தமிழ் தேசிய கொள்கைகளை பேசக்கூடிய பெரும்பான்மை உறுப்பினர்களை கொண்ட படை வைத்திருக்கக்கூடிய இருவரும் கட்சிகளும் பேசவே இல்லை. யாரெல்லாம்? அண்ணன் செந்தமிழன் சீமான், அண்ணன் வேல்முருகன். இந்த ரெண்டு பேருமே சாதிவாரி கணக்கெடுப்பு பேசுறாங்க. ஆனால் தமிழ் சாதிவாரி கணக்கெடுப்புன்னு பேசுங்க. இந்த சாதிவாரி கணக்கெடுப்பு நீ பேசுன மீண்டும் அந்த தெலுங்கு சாதிகள், கன்னட சாதிகள், மலையாள சாதிகள் நம்ம பட்டியலுக்குள்ளதான் வரும், ஏதாவது ஒரு பட்டியல வந்து தங்கும். ஆனா பிறமொழியாளர் ஓசி, அதாவது அதர் காஸ்ட் சொல்லி பிறமொழியாளர் அட்டவணைக்கு அவங்களை தள்ளனா இங்கே தமிழ் சாதி வாரி கணக்கெடுப்பு தேவை அப்படின்னு நம்ம பேசணும். இப்ப பார்த்திபனுக்கு கொடுக்கப்பட்ட அந்த வழக்குல கொடுக்கப்பட்ட தீர்ப்பு, நம்ம அதுக்கு மேல்முறையீடு செய்து எங்களுக்கு சாதிவாரி கணக்கெடுப்பு எடுத்த பின்புதான் இப்படிப்பட்ட சான்றிதழ்கள் வழங்கப்பட வேண்டும். ஏன்னா நாங்க ஏற்கனவே 60 ஆண்டு காலமாக சாதிவாரி கணக்கெடுப்புகள் நடத்தப்படாமல் எங்கள் தமிழ் சமூகத்தின் அனைத்து விடயங்களையும் பிறமொழியாளர்கள் இங்க சாப்பிடுறாங்கிற மாதிரி அரசியலமைப்பு சட்டத்தின் வாயிலாக உருவாக்கப்பட்ட மொழி வழி தேசிய இனத்திற்கு இதை கேட்கக்கூடிய தார்மீக உரிமை இருக்கிறது. வழக்கறிஞர்களுக்கும் நம்ம தமிழ் தேசிய அமைப்புகளை நிறைய வழக்கறிஞர்கள் இருக்காங்க, தனிப்பட்ட முறையில வழக்கறிஞர்கள் இருக்காங்க. தன்னார்வலத்தோடு நாம் இதை செஞ்சு பார்த்திபன், அந்த கயல் ஆனந்தி, மற்றொரு நபருடைய பெயர் எனக்கு தெரியவில்லை, இவர்கள் வாங்கி வைத்திருக்கக்கூடிய இந்த சாதி மதமற்றவர் என்ற சான்றிதழை நிறுத்தி வைத்துவிட்டு முதலில் தமிழ் சாதி வாரி கணக்கெடுப்பு தாருங்கள், தமிழ் சாதி வாரி கணக்கெடுப்பு எல்லாம் முடிந்த பின்பு சாதி மதமற்றவர் என்று ஒரு பட்டியலை, புதிய சாதியை உருவாக்குங்கள், அதற்கு பின்பு இந்த தீர்ப்பு சாத்தியப்படலாம்னு நம்ம தான் எதிர்வினை ஆற்றணும். ஏன்னா யாருக்கு இழப்பு ஏற்படுமோ அவர்கள் தான் இங்கே எதிர்வினை ஆற்றணும். யாரோ செய்யறாங்க. மிக தெளிவாக பார்த்திபன் தன்னை பொதுநலவாதி, மிகுந்த சீர்திருத்தவாதி என்று காட்டிக்கொண்டாலும் சாதிவாரி கணக்கெடுப்பை நோக்கி தமிழ் சமூகம் எழுந்து வரும் இந்த நேரத்தில் அவர் செய்திருக்கக்கூடிய இந்த வேலை நாயுடு அப்பாயி என்ற வார்த்தையை துறப்பதற்காக மட்டும்தானே ஒழிய வேறு எதற்காகவும் கிடையாது. ஓகே, ஆனா இதுல ஒரு கேள்வி. இப்ப அவர் நோ காஸ்ட் நோ ரிலிஜியஸ்ட்னு ஒரு சர்டிபிகேட் வாங்குறதுனால மற்றவர்களுக்கு என்ன பாதிப்பு? இப்போ அவர் இப்ப ஏற்கனவே இங்க 5 பிரிவுகளா இருக்கிறோம்.
5 பட்டியல் பிரிவு நமக்கு இருக்குது. இவங்க நோ காஸ்ட் நோ ரிலீஜியன் வரும்போது, சாதி மதமற்றவர் என்று இவங்க வரும்போது புதியதாக ஒரு பட்டியல் பிரிவை உருவாக்க வேண்டிய கட்டாயம் இந்த அரசியல் அமைப்புக்கு இருக்குது. அப்போ என்ன ஆகும்னா, ஏற்கனவே இவர்கள் எல்லா பட்டியல் பிரிவுகளிலும் 50 விழுக்காடு வரை இருக்கிறாங்க. தெலுங்கர்கள் நம்மளோடு, கன்னடர்கள் ஒரு 10 விழுக்காடு இருக்காங்க, மலையாளி ஒரு 10 விழுக்காடு இருக்காங்க. மீண்டும் இந்த பட்டியலுக்கு இவங்க தான் போவாங்க. யாரு? சாதி மதமற்றவர் என்ற தேவை இங்க யாருக்கு வேணும்னா பிற மொழியாளருக்கு இங்க தேவைப்படுது. ஏன்னா இங்க ஒரு விழிப்புணர்வு வர தொடங்குது. தமிழ்நாட்டை தமிழனே ஆளணும், எங்கள் நிலத்தை நாங்களே ஆளணும், வாழும் உரிமை எவருக்கு உண்டு, ஆளும் உரிமை எமக்கே உண்டு. இந்த குரல் இன்று 15 ஆண்டுகளுக்கு முன்பு எழுந்ததல்ல. இந்த குரல் என்று இறையாண்மையுள்ள குடியரசை நாங்கள் உருவாக்கி காட்டுவோம் என்று சீபாய்தான் மேப்போசி போன்றவர்கள் போராட தொடங்கினார்களோ அன்றே உருவான குரல் இது. இடையில் திராவிடத்தால் கொஞ்சம் அமுக்கப்பட்டுச்சு. 2009க்கு பின்பு இது எழுச்சி அடைந்து வரும்போது இவர்கள் திட்டமிட்ட இவங்க செய்யற எந்த வேலைகளுக்கும் எந்த ஒரு நகர்வுக்கும் திட்டமிடாமல் இவங்க செய்யவே மாட்டாங்க. மிக தெளிவாக இந்த திராவிட கூட்டம் திட்டமிட்டு மிக வெளியே தெரிஞ்ச பிரபலம் பார்த்திபன், எல்லாராலும் பேசக்கூடியவர், எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு பிரபலத்தை இதை எடுக்க வச்சுட்டோம்னா இன்னும் பலர் இதன் பின்னால் ஒளிந்து கொள்ள. திராவிடத்துக்கு பின்னால் இப்படி ஒளிஞ்சிருக்காங்க. அதே போல சாதி மதமற்றவர் என்ற பிரிவின் கீழ் ஒளிந்து கொண்டு தமிழ் சமூகத்தின் சலுகைகளை, தமிழ் சமூகத்தின் உரிமைகளை கலாம்பதற்காக மீண்டும் ஒரு பட்டியலை இவர்கள் உருவாக்க முனைகிறார்கள். ஏன்னா கயலானந்தி பிறமொழியாளர், இன்னொரு அம்மா யாருன்னு தெரியல, கயலானந்தி பிறமொழியாளர், பார்த்திபன் பிறமொழியாளர். அப்ப பிறமொழியாளர்களுக்கு இனி இங்கே ஒளியறதுக்கு ஒரு இடம் வேணும். அந்த இடம் தான் சாதி மதமற்றவர்கள் பட்டியல். ஏன்னா இனி இங்க விழிப்புணர்வு வந்துச்சு. தமிழ் சாதி வாரி கணக்கெடுப்பை நாங்க வேண்டாம் விட மாட்டோம். அப்படி வரும்போது தமிழ் சாதி வாரி கணக்கெடுப்பில் தமிழர்கள் பிரிவுகளாக வரும்போது இவர்கள் ஓசியனும் சொல்லக்கூடிய பிறமொழியாளர்களை போயிடுவாங்க. அப்போ நமக்கு சலுகைகள் குறைந்து விடும். எனவே இந்த 3 விழுக்காடு குழுவ மாதிரி இவர்களும் மீண்டும் ஒரு புதிய பட்டியலை உருவாக்க சாதி மதமற்றவர் என்ற ஒரு பிரிவை உருவாக்குகிறார்களே தவிர இது யதார்த்தமாகவோ பார்த்திபன் தான் சாதியற்றவர் என்று சொல்வதற்காகவோ எல்லாம் கிடையவே கிடையாது. பார்த்திபன் தெலுங்கர், காதல் தெலுங்கர் சீதாவின் மீது தானே வந்தது. தெலுங்கர் சீதாவின் மீது தானே காதல் வந்தது. பாக்கியராஜ் தெலுங்கர், அவர் பார்த்திபனை உருவாக்கி அவங்களாம் நீங்க நல்ல நம்ம உற்று கவனிக்க விளக்கலாம். அவங்களாம் நீங்க பாத்தீங்கன்னா ரொம்ப தெளிவா கன்னடர் அர்ஜுன் வந்து கன்னடர்களா இங்க இறக்குமதி பண்ணிப்பாரு. ரமேஷ் அரவிந்த் வரைக்கும் முரளி வரைக்கும் அப்படி கன்னடர்களா இங்க இறக்குமதி பண்ணிப்பாரு. ஒரு மலையாளி வந்தா மலையாளிகளா இங்க இறக்குமதி பண்றது, தெலுங்கர்கள் இங்க உட்கார்ந்து கொண்டே தெலுங்கர்களை இறக்குமதி செய்யறது. அந்த வேலை திட்டத்தில் ஒரு பெரிய அடி விழுந்து விடும் என்று தமிழனுக்கு இன்னும் தெரியல. தமிழனுக்கு தமிழ் சாதி வாரி கணக்கெடுப்புக்கு என்ன தேவை என்று தமிழ் சமூகத்தை வழி நடத்துகிறோம் என்று சொல்லுகிறவர்கள் கூட இன்னும் தெரிந்தாலும் வெளிப்படையாக வாய்மொழியாக வெளியே பேச தயங்குறாங்க. ஏன்னா இந்த 20 கட்சிகளுமே பாருங்களேன், எல்லோரும் வாங்க ஓடுவோம், நாங்க முன்னாடி எப்படி ஓட முடியும்? ஏன்னா எல்லாரையும் பொதிந்து ஒரு அரசியலை செய்யும் போது அவர்கள் இதை பேச தயங்க வேண்டியது கட்டாயமா இருக்கு. இப்ப எங்களை போன்ற அமைப்புகளுக்கு தெளிவா சொல்றோம், நீங்க வா வாழு, நீங்க எல்லாம் செய்யி, நீங்க உட்கார்ந்துக்க, உனக்குன்னு ஒரு பிரிவு இருக்கலாம். அந்த ஓசியில உட்கார்ந்து இப்ப நாங்க மராட்டியத்துல இருக்கோம். என்னுடைய தோழியுடைய மகள் மராட்டிய மாநிலத்தில் அரசு செவிலியராக இருக்கிறார். ஆனா 101 பிள்ளைகளுடன் அவள் தேர்வு எழுதி அதில் முதலாம் இடம் வந்து அந்த ஓசி கேடர்ல அவ அங்க பணியில இருக்கிறா. நீங்க மராட்டியம் பிற மாநிலங்களில் வாழக்கூடிய தமிழர்களையோ பிறமொழியாளர்களையோ நீங்க பாத்தீங்கன்னா உடனடியாக அவர்கள் அரசு துறைக்குள் போகவே முடியாது. அவ்வளவு பெரிய ஒரு தடையை நம்ம வச்சிருக்கான் தெளிவா. ஆனா அந்த நிலைப்பாடு என் பிள்ளைங்க 2 பிள்ளைங்க மும்பையில பிறந்தாங்க. அதற்காக அவங்க மண்ணின் மைந்தர்கள் அங்க ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டார்கள். ஏன்னா அங்க ஓசின்னு ஒண்ணு இருக்கு. அதே நிலைப்பாடை இங்கே கொண்டு வந்தால் நமக்கு சிக்கலாகிவிடும் என்ற எண்ணத்தில் தான் அதை பேசினால் தெலுங்கர்கள் சௌராஷ்டிரர் வாக்குகள் நமக்கு கிடைக்காது என்ற பயத்தில் இங்கே இருக்கக்கூடிய தமிழ் தேசிய ஆளுமைகள் தயங்குவதால் இவர்கள் மிக தெளிவாக நாளைக்கு இதுங்க வந்துரும், இந்த தமிழ் சாதி வாரி கணக்கெடுப்பை கேட்டுருவாங்க, ஏற்கனவே சட்டநாதன் அறிக்கை என்று ஒன்று இருக்குது, பிற மாநிலங்கள் இது வந்து நடைமுறைப்படுத்தப்பட்டது, நமக்கு ஒரு ஆபத்து, அவங்க வந்து புயல் வரதுக்கு முந்தைய அணைய போடுறாங்க, வெள்ளம் அங்க பெருகிறதுக்கு முந்தைய அணைகளை கட்ட துவங்கும் வேலைதான் இந்த சாதி மதமற்றவர் என்ற சான்றிதழ் பெரும் ஒரு முயற்சி.
அத ஒரு செய்தியாக்குறாரு பாருங்க. அதுக்கு விளக்க உரை எழுதுறாரு. ஒரு குழந்தை பிறந்தோன்னா தொப்புள் கொடியை வெட்டிடுறாங்க, தொப்புள் கொடியை மட்டும் தான்டா வெட்டுவாங்க, மரபணு மாறாதுங்கிறது இவருக்கு நம்ம சொல்ல வேண்டியது. தொப்புள் கொடியை வெட்டினாலும் மரபணு மாறாது. நீ தொப்புள் கொடியை வெட்டி விட்ட உடனே எல்லா மாற்றத்துக்குள் போகாது, மரபணு மாறாது. அப்படின்னா இவங்க விளக்க உரையெல்லாம் எழுதி அதை பலரை வசியம் பண்றாங்க பாருங்க, புழு போட்டு எடுக்காங்க. அப்படின்னா இவர்கள் செய்கின்ற தும்முனா கூட, ஒரு தெலுங்குக்காரன் அரசியல் இருக்கக்கூடியவன், சினிமாவில் இருக்கக்கூடியவன் தும்மினால் கூட அந்த தும்மலுக்கு பின்னே தமிழருக்கு எதிரான ஒரு வேலை திட்டம் நிச்சயமாக இருக்கும். அந்த வேலை திட்டம் தான் சீமானை பத்தி பெருமையா பேசுவாரு, இங்க இருக்கக்கூடிய அரசியல்வாதிகளை பத்தி பெருமையா பேசுவாரு. ஆனால் இவர்கள் நயவஞ்சக நரிகள். பார்த்திபனுடைய இந்த செயல் தமிழ் சமூகத்தை இன்னொரு கட்டத்திற்கு நகர்த்த இருக்கின்றது. இன்னொன்னு சொல்றாரு பார்த்திபன், கௌரவமாக வாழ்வதற்காகவே நான் இந்த சர்டிபிகேட்டை வாங்கினேன். இதே விடயத்த, இதே மாதிரி ஒரு விஷயத்த சாதாரண பிற நாடுகள்ல பிற மாநிலங்கள் எடுத்து விடும முடியாது. ஏன்னா இவங்க என்ன சொல்ல வராங்கன்னா, சாதி மதம் என்பது இழிவு, அது பெருமைக்குரிய விஷயம் இல்லைன்னு சொல்றாரு. நானே சொல்றேன், இங்கே சாதி பெருமைக்குரிய விடயம் அல்ல. ஆனால் இங்கே இருக்கக்கூடிய இனக்குழுக்களை, இந்தியாவில் வாழக்கூடிய 23 தேசிய இனங்களை அடையாளம் காண்பதற்காக இங்கே சாதி என்று சொல்லக்கூடிய அந்த அசிங்கமான சொல் நமக்கு குடி அடையாளம். அந்த குடி அடையாளத்தை தவிர வேறு எதுவுமே இங்க இல்லை. ஏன்னா தெலுங்கர்கள் ஆந்திராவில் வாழக்கூடிய தெலுங்குடைய உடை வேறு மாதிரி இருக்குது, தமிழ்நாட்டில் வாழக்கூடிய தெலுங்குடைய உடை வேறு மாதிரி இருக்கு. அவர்கள் அங்க கருகமணி அணிந்தார்கள், இப்போ அவங்க நம்ம போடுற முறுக்கு செயினை போடுறாங்க. நம்ம ஜல்லிக்கட்டு வச்சிருந்தோம், அவங்க ஏரோ மாட்டு போட்டி வச்சிருக்காங்க. ஆனா இங்க அலங்காநல்லூர் ஜல்லிக்கட்டு, தெலுங்கர் மாடு பிடிக்கிறது மாடை விடுறதுதான் தமிழன், அங்கே தெலுங்கர் கையில அலங்காநல்லூரே இருக்கு. இப்படியாக பிறமொழி அளவில் இங்கே நம்முடைய அனைத்து கலாச்சார விளிமியங்களையும் விழுங்கி நம்மளோட நிக்கிறாங்க. அப்படின்னா அவங்கள நம்மளிருந்து பிரித்து பார்க்க, வீட்டுக்குள்ள போய் தெலுங்கு பேசுறானா, கன்னடம் பேசுறானா, குஜராத்தி பேசுறானா, மராட்டி பேசுறானா, வீட்டுக்குள்ள போய் நம்ம தேடி பார்க்க அவர்களை நாம் அடையாளம் காண முடியாததால் தான் நம்மோடு அவர்கள் நெருக்கமாகி நமக்கு உடைய அனைத்து கலாச்சாரங்களையும், தாலி வரைக்கும் கிளம்பண்டாச்சு, கலாச்சாரங்களையும் முழுங்கி நிற்பதால் அவர்களை நாம் அடையாளங்கள், நம்மகிட்ட இருக்கக்கூடிய ஒரே விஷயம் இந்த சாதி என்று சொல்லக்கூடிய குடி. அப்படின்னா இந்த குடி அடையாளங்களை வைத்து நம்மை வேறுபடுத்தி விடுவார்கள் என்றுதான் இவர் அதை பெருமையாக காட்ட முயல்கிறார். ஏற்கனவே தமிழனுக்கு ஒரு பெரிய நோய், அடுத்தவங்க இருக்கிறது எல்லாமே அவனுக்கு பெருமையா தெரியும். தாங்கிட்டு இருக்க கருப்படி எல்லாம் பேசின பொருள்கள் தான். இங்கே அதாவது பக்கத்து வீட்டு மாற்றான் தோட்டத்து மல்லிகை போலவே தமிழர்களுக்கு பிறமொழியாளர்கள் மீது ஒரு ஈர்ப்பு இயல்பாகவே இருக்குது. அந்த ஈர்ப்பு என்பது அன்பு. அந்த அன்பை இவர்கள் அரசியலாக்குகிறார்கள், அந்த அன்பை இவர்கள் ஏமாளித்தனமாக கடத்துகிறார்கள் என்பது மட்டுமே உண்மை. இவர் எவ்வளவு விளக்கம் கொடுத்தாலும் தமிழ் சமூகம் இது போன்ற பேராபத்துகளை உன்னிப்பா கவனிக்கணும். நம்ம கவனிக்க மாட்டேங்கிறோம். இந்த கையல் விஷயத்திலே நம்ம அதை கவனிச்சுக்கணும். இது ஒரு தமிழனுக்கே அந்த எண்ணம் இருக்குது. இப்ப எங்க அண்ணன் ஒருத்தர் கன்னியாகுமரி பக்கத்துல சாதி மதமற்றவர் நான் பதிவு பண்ணியிருக்கேன், என்கிட்ட சொல்றாரு. அதனுடைய பின் விளைவுகள், அதனுடைய ஆபத்தான ஒரு குழி தோண்டல் விஷயங்களை தமிழ் சமூகம் தெளிவாக உணரணும். உணராம இருந்துகிட்டு இன்னும் 10 வருஷம் கழிச்சு ஐயோ போச்சே அம்மா போச்சேன்னு சொன்னா இங்க எதுவுமே மீண்டும் வராதுங்கிறத இது மூலமா சொல்லிக்கிறேன். தேர்தலுக்கு முன்பாக நாம் தமிழர் கட்சி தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் அவர்கள் ஒன்று சொன்னாரு, பிற மொழி இனத்தவரை பகைத்து கொண்டு நாம் எப்படி அரசியல முன்னெடுக்க முடியும். இதுக்கு நான் என்ன பதில் சொல்றேன்னா, நாங்க இங்க யாரையுமே பகைக்க சொல்லலையே. ஒரு தார்மீக ஒரு வாழ்விடத்துல வாழ்ந்துட்டு இருக்காங்க. நம்ம பல மாநிலங்கள் வாழ போறோம், வாழ்ந்துகிட்டு இருக்கோம். ஆனா இவர்கள் மட்டும் இங்க என்ன செய்யறாங்கன்னா, இந்த நிலத்தில் வாழக்கூடிய தெலுங்கர்கள், கன்னடர்கள் நம்முடைய அதிகார மையங்களை கைப்பற்றுறது ரொம்ப தெளிவா இருக்கும். அவன் தொழில் பண்ணணும், பெரிய நிர்வாகத்தை உருவாக்கணுங்கிறத தாண்டி ஒண்ணு சினிமா துறையை கையில எடுக்கணும், இல்லைன்னா அரசியல் துறையை கையில எடுக்கணும்னு இருக்காங்க. இன்னொன்னு, அண்ணன் செந்தமிழ் சீமானுக்கு நான் நிறைய முறை இதுக்கு நான் பதில் சொல்லியிருக்கிறேன் நிறைய காணொலிகள்ல. நாங்க யாரையும் பகைக்க சொல்லல. இங்க சொக்கலிங்கபுரம் என்ற ஊரில் நாம் தமிழர் கட்சியின் பரப்புரை சம்பவத்தில் அங்கே வாழக்கூடிய தெலுங்கு மொழி பேசுற மக்கள் நீங்க இங்க எங்க கிட்ட ஓட்டு கேட்க கூடாது, சீமான் கட்சிக்கு நீ தாக்குறாங்க, எதிர் தாக்குதல் நடக்கு. இது ஒண்ணும் புதுதல்ல. 2016 இதை விட கொடூரமா இருந்துச்சு. அன்னைக்கு நம்ம 4 பேர் 3 பேரை போகும்போது ஊருக்குள்ள விட மாட்டாங்க. ஏன் ஈரோடுல
ஈரோடுல அருந்ததியர் மக்கள் சீமானுக்கு எதிராக எவ்வளவு வேலை செய்தார்கள் அண்ணனுக்கு தெரியாதா? நான் என்ன சொல்றேன்னா, அவர்கள் இங்கே வாழட்டும், நம்மை விட அதிகம் பணம் பொருள் ஈட்டட்டும். ஆனால் ஒரு இனத்தின் அடிப்படை, ஒரு குடும்பத்தின் அடிப்படை உரிமையா இருக்கக்கூடிய அரசியல் எனும் அதிகார உரிமைக்குள் அவர்கள் வரவே கூடாது. நீங்க என்ன சொல்றீங்க? எல்லாரும் வாங்க ஓடுவோம், எம்எல்ஏ ஆவாரு, அமைச்சராயிரு, ஆனா நான் முதலமைச்சரா இருப்பேன் என்று நீங்கள் சொல்லுகிறீர்களே, அவர் சட்டமன்ற உறுப்பினராக இருக்கும் பட்சத்தில் அவர் பகுதியில் அவர் சார்ந்து வாழக்கூடிய அவர் இன மக்களுக்கு இன்னும் கொஞ்சம் முன்னாதாரமாக அவர் வேலைகளை செய்வாரா, செய்ய மாட்டாரா? அங்கே பிற தமிழனின் உரிமை பறிபோகிறதா இல்லையா? முதலமைச்சரா நீங்க ஆயிருவீங்க, தெலுங்கர்கள், கன்னடர்கள், பிற மொழியாளர் முதலமைச்சர் ஆகக்கூடாது, சரி. இங்கே முதலமைச்சர் என்ற பொறுப்பு மொத்த தமிழ்நாட்டிற்குமானது. ஆனால் ஒரு சட்டமன்றம் அங்கே வாழக்கூடிய தமிழர்களின் முக்கியமான தளம் அல்லவா? அங்கே மட்டும் ஒரு சட்டமன்ற உறுப்பினர் பிற மொழியாளராகவும் வாழக்கூடிய தமிழ் குடிகள்லாம் அவருக்கு அடிமையாக வாழ முடியும்? இது எங்களுடைய கேள்வி. என்ன சொல்றோம்? எல்லாரும் வாங்க வாழுங்க, இங்க இருங்க. தேர்தல் அரசியல் பாதை வேறு, உங்களுடைய நம்ம நாட்டு சொல்லுவாங்களா பழக்க வழக்கம்லாம் வாசலோட நிக்கிற மாதிரி நீங்கள் எங்கள் இந்த பரத் என்ற ஒரு தெலுங்கர் இந்த நிலத்தில் ஒரு அமைப்பை உருவாக்கி கொண்டு, எங்கள் தெலுங்கு தங்கை தம்பிகளே, நீங்கள் நாம் தமிழர் கட்சியின் ஒருத்தமாற அவங்க ஓட்டு போடக்கூடாதுன்னு தமிழில் பரப்புரை செய்வதை இங்கே வாழக்கூடிய, இங்கே அமைப்பு கட்டியிருக்கக்கூடிய, இங்கே தெலுங்கை தாழ்மையிலேயே கொண்டு சினிமா துறையில் வாழக்கூடியவர்கள், தொழில் செய்யக்கூடியவர்கள், தலப்பாக்கட்டு பிரியாணி போன்ற முதலாளிகள் கண்டித்தார்களா? நான் கேட்கிற கேள்விதான். அவங்க பேசுறாருல, ஒரு பிறமொழியாளர் ஒரு இந்த நிலத்துல ஒரு அரசியலமைப்பு உருவாக்கி இங்க இருக்கக்கூடிய ஒரு தமிழ் தேசிய அமைப்புக்கு எதிராக பிரச்சாரத்தை எடுக்கும் போது அதை கண்டுகொள்ளாத பிறமொழியாளர்கள் எப்படி நமக்கு உண்மையாக இருப்பார்கள்? இதான் எங்களுடைய கேள்வி. இங்க போர்லாம் செய்ய முடியாது. நம்ம என்ன சொல்றோம்னா, இங்க ஈழ திருநாட்டமே நாங்க தனித்தமிழ்நாடுல இங்க கேட்க முடியாது. இங்க வகை இல்ல, இங்க வகையான இது இல்ல. நாங்க இந்திய ஒன்றியத்திற்கு ஒரு தமிழ்நாடு இருக்குது. தமிழ்நாட்டில் குறைந்தபட்சம் 23 மொழி தேசிய இனங்களுக்கும் கிடைத்த உரிமை எங்களுக்கும் கிடைக்குன்னு சொல்லும் போது, நாங்க இப்ப மகாராஷ்டிராவில அண்ணன் ஒரு அண்ணன் இன்னைக்கு சட்டமன்ற உறுப்பினர் இருக்காரு, யாரு, நம்ம தமிழ்ச்செல்வன் பாஜக வேட்பாளர். ஆனா அங்க ஒரு எம்எல்ஏ இருக்காரு, நீங்க ஓடி வரலாம், அங்க ஒரு எம்எல்ஏ இருக்காருலாம். ஆனா நாங்க அங்க யாருக்கு எதிராகவும் பேசவில்லை. ஒரு மராட்டி மொழிக்கு எதிராக நாங்கள் பேச முடியாது. தமிழின் ஈசவாசி தேனாமொழி என்று சொல்லுகிறார், நாங்க சொல்ல முடியாது, சொல்ல மாட்டோம். நாங்கள் அங்கே வாழ்கிறோம், நிறைய பணம் சம்பாத்தியம் பண்றோம், அந்த நாட்டுக்கு வரி கட்டுறோம், அந்த நாட்டில் வரக்கூடிய இடர்களுக்கெல்லாம் பெரும்பங்காற்றி சேவை செய்யறோம். அந்த ஒரு விவசாயிகள் போராடும் போது அங்கே இருக்கக்கூடிய தமிழை முதலாளர் போராடுறான். அங்கே அணு உலைக்கு எதிராக போராடும் போது நாங்கள் தாதர் ரயில் நிலையங்களை முற்றுகையிட்டு போராட்டம் நடத்தியவர்கள், அந்த மக்களோடு நின்றவர்கள், மக்களோடு நிற்பவர்கள். ஆனால் அதிகார மையங்களை நாங்கள் தேடவில்லை. நீங்கள் மட்டும் இங்கே எதுவுமே செய்யாமல் அதிகார மையங்களையே, சினிமா துறையை குறிவைப்பதன் நோக்கம் தமிழனை விஜயநகரத்தின் பிடிக்குள் இருந்து விட்டு விடவே கூடாது என்ற நோக்கம். அந்த நோக்கத்தின் வெளிப்பாடு எல்லாம் 3 தசாப்தம் என்று சீமானனுக்கு ஒரு பெரிய விழா எடுத்தாங்க. இவங்க எல்லாம் பெரிய பாராட்டு மழை பொழிஞ்சாங்கல்ல. அப்போ அவர் ஒரு சரியான தத்துவத்தை முன்மொழிகிறார் என்று இவர்கள் அங்க பேசினாங்க. எங்க அந்த மேடையில பேசுறாங்க. நீ தேர்தல் களத்தில் பேசுவாயா? பேச முடியுமோனியால? அதுக்கு உங்களுக்கு திராணி இருக்கா? எங்க அண்ணன் இவனால நம்புவாரு? நாங்க நம்ப மாட்டோம். நாங்கள் தம்பி தேங்கள் ரொம்ப தெளிவா இருக்கோம். இந்த அகர தமிழர் கட்சின்னு ஒண்ணு வருது இல்லையா, அது நாங்க என்றோ வென்றெடுத்திருக்கணும். எங்களுக்கு இயற்கை எங்களுக்கு கை கொடுக்கல. அப்படின்னா இவர்கள் பேசுகின்ற மாய்மால பேச்சுக்களுக்கு தமிழன் ஆட்பட்டு அடிமைப்பட்டு கிடக்கும் வரை இதே சூழல்தான். எனவே தமிழ் சாதிவாரி கணக்கெடுப்பு உடனடியாக தேவை. என்னுடைய கருத்துக்களை கேட்டமைக்கு உங்கள் அனைவருக்கும் மிக்க நன்றி.